நிச்சயமா இது ஒரு தெலுங்கு பாட்டு தான், அதுல சந்தேகம் இல்லது. இருந்தாலும் இது தமிழ்ல ஏதோ நம்ம அந்த கேட்டது மாதிரி இருக்குல்ல இந்த பாடல். கொஞ்சம் இருங்க, அந்த கொஞ்சம் பல்லவியை பார்ப்போம் அப்படியே. கந்தசாலா அவர்கள் பாடின பாட்டு இது. மியூசிக் யாருன்னு கேட்டீங்கன்னா கேவி மகாதேவன் தான். இந்த பாடல் தான் தமிழ் வெர்ஷன்ல எப்படி உருவானிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே கேவி மகாதேவன் தான் மியூசிக். ப்ரொடியூசர், டைரக்டர் 2 படங்களுக்குமே ஒரே நபர் தான். அதை பத்தி நம்ம விரிவா பார்க்க போறது. அந்த பாடல் தான் தமிழ்ல இப்படி உருவானிச்சு. தெலுங்கு படத்திலிருந்து வந்ததுதான் வசந்த மாளிகை, மாற்று கருத்து கிடையாது. ஆனா தெலுங்குக்கும் தமிழுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாம இருக்கும். அடிச்சு வெளுத்து கட்டியிருப்பாங்க தமிழ்ல. சிவாஜி கணேசன் ஒரு அதாவது பிசாசு மாதிரி நடிச்சிருப்பாரு இந்த படத்துலங்கிறதெல்லாம் சொல்லி தெரியணுமா என்ன. 72 செப்டம்பர் மாசம் வசந்த மாளிகைங்கிற பேர்ல தமிழ்ல ரிலீஸ் ஆகுது. ஆனா அதுக்கு முன்னாடியே 71 பிரேமா நகர் அப்படிங்கிற பேர்ல தெலுங்குல ரிலீஸ் ஆயிடுச்சு. தெலுங்கு வெர்ஷன்ல ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா அக்கினேனி நாகேஸ்வர ராவ். ஆமா, அது வாணிஸ்ரீ தான் ஹீரோயின் அதுலயும், அந்த படத்துலயும். இங்கதான் நமக்கு யாருன்னு தெரியுமா, சிவாஜி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஹீரோ, அதே மாதிரி வாணிஸ்ரீ. மற்ற ஆக்டர்ஸ் எல்லாம் சற்றேறக்குறைய அந்த படத்தில் நடிச்சவங்களும் அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இப்படி போகுது. இதுல இந்த கதை எப்படி கிடைச்சது அப்படிங்கிறது யாரு, இது தயாரிப்பாளர் யாரு, முதல்ல இது டைரக்டர் யாருங்கிறத ஒரு சின்னதா நம்ம பாத்துருவோம். இப்ப இங்க திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா டக்குப்பட்டி ராமநாயுடு அப்படிம்பாங்க. ஒரு சிறந்த ஒரு பிலிம் ப்ரொடியூசர். அவர் தெலுங்குக்கு மட்டும் ப்ரொடியூசர் இல்ல, தமிழுக்கும் அவர் தான் ப்ரொடியூசர். அது மட்டும் இல்லைங்க, ஹிந்தியில வேற ரீமேக் பண்ணாங்க 73. ஆக 71 பிரேமா நகர் அப்படின்னு தெலுங்குல வருது. வசந்த மாளிகைங்கிற பேர்ல 72 வருது. 73 பாத்தீங்கன்னா ஹிந்தியில பிரேம் நகர் அப்படிங்கிற பேர்ல ஹிந்தியில ரிலீஸ் ஆகுது. தெலுங்குல ஹீரோ அது மாதிரி அக்கினேனி நாகேஸ்வர ராவ், அது மாதிரி ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு வாணிஸ்ரீ. தமிழ்ல தான் நமக்கு தெரியும் சிவாஜி கணேசனும் வாணிஸ்ரீயும். ஹிந்தியில யாருன்னு கேட்டீங்கன்னா ஹீரோ ராஜேஷ் கண்ணாவும் ஹேமா மாலினியும் நடிச்சிருப்பாங்க. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் தெலுங்குலையும் தமிழ்லையும் கேவி மகாதேவன் தான் மியூசிக். அங்க ஹிந்தியில மட்டும் SD பர்மன். அந்த ட்ரெண்டுக்காக அந்த மியூசிக் மட்டும் மாத்திருப்பாங்க. மெட்டு பாடல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பாடலுடைய சாயல் நிறைய இருக்கு. முதல்ல SD பர்மன் கேவி மகாதேவனுடைய அந்த ஃப்ரேசஸ் எல்லாம் பார்த்துட்டு அசந்து போயிட்டார், அரண்டு போனாரா, இப்படி எல்லாம் மியூசிக் பண்ண முடியுமா அப்படின்னு. அதெல்லாம் நம்ம பேசுவோம். அதுல அடுத்து இந்த திரைப்படத்தை இயக்கியது ஒரு மிக முக்கியமான நபர். நம்ம இங்க தமிழ்ல ஃபெமிலியரா டைரக்ட் பண்ணவரெல்லாம் கிடையாது. தெலுங்கு படம், கன்னட படங்களில் மிகச்சிறந்த இயக்குனர் அவர். அவர் பேர் KS பிரகாஷ் ராவ் அப்படிங்கிறது. அது கோவலமுடி சூரிய பிரகாஷ் ராவ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் மொழியில பாத்தீங்கன்னா ஒரு 4-5 படங்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. வசந்த மாளிகை ஹைலைட்டட் அவர் டைரக்ட் பண்ண படங்கள்ல. அதுமாதிரி அவன் ஒரு சரித்திரம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம், அதையும் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இவர் அது அன்னி அப்படிங்கிற 1951 வந்த திரைப்படம். ஏன் டைரக்டரை பத்தி நம்ம நிறைய பேசிட்டு இருக்கிறோம். ஆக இதுல பாத்தீங்கன்னா கோவலமுடி சூரிய பிரகாஷ் ராவ் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணாரு வசந்த மாளிகை திரைப்படத்தை. அப்படிங்கிற முக்கியமான செய்தி இல்லையா. இந்த மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம். 3 திரைப்படங்களிலுமே ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா பக்காவான முதல் ஹீரோ கதை ஸ்டோரி தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது எல்லாரும் முன்னாடி பேசியிருக்காங்க. இதை பத்தி கதை எழுதுனது யாருன்னு கேட்டீங்கன்னா கௌசல்யா தேவி அப்படிங்கிறவங்க தான். ஒரு நாவல் எழுதின கதை அது. தெலுங்கு வெர்ஷன் ஒரு மேகசின்ல வந்த கதை அது. அதுலயுமே டைட்டில் பிரேமா நகர் தான். சக்கை போடப்பட்டதா, நல்ல விற்பனை. அந்த நாவல் எல்லாரும் விரும்பி படிச்சாங்கன்னா அதனால தான் அதே டைட்டில்ல நம்ம ஒரு திரைப்படம் எடுத்தால் என்ன என்று முடிவெடுத்து தயாரிப்பாளரும் டைரக்டரும் சேர்ந்து முடிவெடுத்தது தான் இந்த திரைப்படத்தை. அப்புறம் பிரேமா நகர்ங்கிற பேர்ல தான் திரைப்படத்தை எடுத்தாங்கிறதுலாம் தெரியும். அதன் பிறகுதான் வசந்த மாளிகை, அதுக்கு பிறகு பிரேம் நகர்னு ஹிந்தி, இப்படி போகுது. யார் இந்த கௌசல்யா தேவி? அவங்க ஏற்கனவே ஏதாவது சினிமாவுக்கு இந்த மாதிரி கதை எழுதியிருக்கிறாங்களான்னா எழுதியிருக்காங்க. டாக்டர் சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு படத்துக்கு எழுதியிருக்காங்க 1964. அந்த படமும் நல்லா போனிச்சுதான். பிரேமா நகர் என்கின்ற இந்த நாவலை நான் திரைப்படமாக எடுக்கலாமா என்று கேட்கின்ற தயாரிப்பாளர் கௌசல்யா தேவியிடம் உடனே ஓகே என்கின்ற பயங்கர சக்சஸ்ங்க இந்த திரைப்படம். அதிக நாட்கள் தெலுங்குல ஓடின ஒரு படம் அப்படின்னு அந்த படத்தை சொல்லுவாங்க. பிரேமா நகர் அப்படிங்கிற திரைப்படம் தான் மிகப்பெரிய வசூலை அள்ளி தந்தது. ப்ரொடியூசர் ராம்நாயுடு டெப்த்ல இருந்தார் அந்த டைம்ல. அதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள்லாம் கண்டினியூவா தோல்வி அடைந்தது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை தந்ததும் அந்த லாபத்தை அந்த நஷ்டம் அனைத்தையும் ஈடுகட்டினாராம் இந்த திரைப்படத்தின் மூலமாக. அப்புறம் தான் அது தமிழ்ல எடுக்கலாமே அப்படிங்கிறனாலதான் தமிழ்ல வசந்த மாளிகை என்ற பெயரில் அதே ராமநாயுடு இந்த திரைப்படத்தை இங்க எடுத்தார்.
தெலுங்குல நல்லா போனிச்சது. தமிழ்ல போகுமாப்பா அப்படின்னு கொஞ்சம் பயம் இருந்ததாம். அப்போ வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு, டைரக்டர் என்ன சொல்லியிருக்காரு, சிவாஜி கணேசன் வாணிஸ்ரீ அவங்கள ஹீரோயினா போட்டா 100% இன்னும் சொல்ல போனா தெலுங்கை விட நல்லா போகும் இந்த படம் இங்க தமிழ்ல அப்படின்னு துணிச்சல் தந்தாராம். அதே டீம் தானே போறோம் நம்ம. அது மாதிரி கே.வி. மகாதேவன் தான் மியூசிக் பண்றாரு. நிச்சயமாக சூப்பரா சக்சஸ் ஆகும் இந்த படம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தது வந்து டைரக்டர் தான். பிரகாஷ் ராவ் தான் ராம் நாயுடுக்கு வந்து ரொம்ப ஒரு டானிக் கொடுத்துருக்காரு. ராம் நாயுடு சாதாரணப்பட்டவர் அல்ல. சொல்லப்போனால் 13 இந்திய மொழிகளில் 130 படங்களை அவர் தயாரித்து அவர் கின்னஸ் ரெக்கார்ட்ல அவர் பேர் வாங்கினவர். அது மாத்திரம் இல்ல, அவரு தெலுங்கு தேசம் கட்சியில வந்து ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய நபராக இருந்திருக்கின்றார். அவருக்கு அவார்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவார்டுனா ஒரு பொலிட்டிஷியனா இருந்ததுனால அந்த அவார்டு வரல. அவரு சினிமா தயாரிப்புல வந்து மிகப்பெரிய கெட்டிக்காரராம் அவர். அவர் பத்மபூஷன் அவார்டுலாம் கொடுத்துருக்குறாங்க அந்த ராம் நாயுடு அப்படிங்கிற தயாரிப்பாளருக்கு. எது இப்படி நம்ம வசந்த மாளிகைக்கு வந்துருவோம். வசந்த மாளிகை படம் எப்படி ஓனிச்சா இல்லையாங்கிறதெல்லாம் இப்ப நம்ம சொல்லியா தெரியணும் உங்களுக்கு. நம்ம பிரேமா நகரை விட அதிபயங்கரமான வசூலை அள்ளி தந்தது தமிழில். எது? வசந்த மாளிகை. இந்த மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம். தமிழ்ல வந்து இந்த படம் மிக சூப்பராக சிறப்பாக அமைந்ததுக்கு முக்கியமான காரணம் எல்லா கேட்டகரியும் நல்லா இருந்ததுங்க. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், மியூசிக். இன்னும் சொல்ல போனா மியூசிக் வந்து ஒரு ஐகான். கே.வி. மகாதேவன் தமிழ் சினிமாக்களில் அவர் வந்து டியூன் போட்ட பாடல்களிலேயே இந்த வசந்த மாளிகை யாருக்காக என்கின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல், ஒரு ஐகான். அது லிட்ரேச்சர் வாக் என்று அனைத்து பத்திரிகைகளும் அப்பொழுதே பாராட்டின. மிக அதிகமான ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், குறிப்பா லீட் செக்ஷன்லாம் வந்து எண்ணற்ற வயலின்கள், 84 வயலின்கள் இதில் பயன்படுத்தப்பட்டன என்பதெல்லாம் அப்பொழுதைய செய்தி. அது அந்த ஃப்ரேசஸ் எல்லாம் வந்து சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கே.வி. மகாதேவனை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அதுல திருவிளையாடல் வந்து ஒரு சிம்பனிக்கு இணையான ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங் கொடுத்திருப்பாரு. அது ஒரு பெரிய ஒரு லிட்ரேச்சர் ஒர்க் கே.வி.எம்னுடைய ஒர்க்கு. அதுக்கு அடுத்தபடியா பார்க்க போனா நிறைய படங்களுக்கு அவர் பண்ணியிருந்தாலும் கூட வசந்த மாளிகையில இந்த பாடல் அவருக்கு தந்த பேர் வேறு எந்த ஒரு பாடலையும் தரவில்லை என்று சொல்லலாம். லிரிக்ஸ் மற்றும் குரல் வந்து அந்தந்த மொழிக்கு அந்தந்த ஒரு ட்ரெண்டிங்ல இருக்கிற சிங்கர் லிரிக்ஸை வச்சு தான் பண்ண முடியும். குறிப்பா லிரிக்ஸ் வந்து அந்தந்த மொழியில எழுதுவாங்க. தெலுங்குல யார் எழுதுனா இந்த பாட்டை, தமிழ்ல யார் எழுதுனா, ஹிந்தியில யார் எழுதுனா, அது மாதிரி ஒவ்வொரு மொழியிலும் யார் பாடினார்கள் என்பதை பார்ப்போம். தமிழ்ல தெரியும் உங்களுக்கு டி.எம். சௌந்தரராஜன். அது மாதிரி தெலுங்கு வேர்ஷன்ல வந்து பாடியது கண்டசாலா. கண்டசாலா ஆக்சுவலா ஒரு சாஃப்ட் நேச்சர் ஒரு வாய்ஸ் அவருக்கு. அவர் ஒரு மிகப்பெரிய சங்கீத வித்வான் மாத்திரமல்ல, ஒரு இசையமைப்பாளர் மட்டுமல்ல, ஒரு சாஃப்ட் நேச்சர் வாய்ஸ் தான் அது. இருந்தாலும் அந்த நாகேஸ்வர ராவ் அப்படிங்கிற ஒரு ஹீரோவுக்கு வந்து கண்டசாலா பாடினா தான் நன்றாக இருக்கும் என்பதற்காக கண்டசாலா தெலுங்கு வெர்ஷன்ல பாடினாரு. தமிழ்ல வந்து வேற நோ சான்ஸ் அட் ஆல் பட் டி.எம். சௌந்தரராஜன் அப்படிங்கிறது அது முதல்லயே இந்த படம் துவங்கும் பொழுது அதை முடிவெடுத்துட்டாங்களா. அது வேற யாரையும் வச்சு பாடினா அந்த அளவுக்கு ஒரு போல்ட்னஸ் கிடைக்காது அப்படின்னு. அதனாலதான் நம்ம ஒன்னா இருந்தது. இஃப் யூ கம்பேர் வித் 3 languages, ஐ மீன் அபவுட் தட் சாங், தமிழ் இஸ் அதுதான் கிரேட்ல ஃபர்ஸ்ட்ல நிக்குது. அது தமிழ்ல தான் ரொம்ப போல்டா இந்த கல்ச்சருக்கு தகுந்தது மாதிரி பாடினாரு டி.எம். சௌந்தரராஜன் அப்படின்னு புகழ் பூரா அவருக்கு தான் போனிச்சு. இன்னும் சொல்ல போனா பாடலை எழுதியது கண்ணதாசன் தமிழ்ல. கண்ணதாசனுக்கு கிடைக்காத புகழ் டி.எம். சௌந்தரராஜன் தான் கொடுத்தாரு. ஏன்னா டெலிவரி அவர் தானே கொடுத்தாரு. லிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல கண்ணதாசன் எழுதினார். அது மாதிரி அங்க ஆச்சாரியா அப்படின்னு ஒருத்தர் தான் தெலுங்கு வெர்ஷனுக்கு வந்து பாடல் எழுதினது. ஹிந்தியில் எழுதினது யாருன்னு ஒரு சரியான தகவல் நமக்கு கிடைக்கல. நான் பாடியதை பொறுத்தவரை பாடினது யாருன்னு கேட்டீங்கன்னா ஹிந்தியில கிஷோர் குமார். அது லதா மங்கேஷ்கரும் பாடியிருப்பாரு அந்த பாட்டில். அதுல மட்டும் ஒரு டூயட் மாதிரி ஒரு பெண் குரல் வரும் எதிர ஹிந்தி வெர்ஷன்ல மட்டும். அது மாதிரி தெலுங்குலையும் தமிழ்லையும் இருக்காது. தமிழ்ல மேல் வாய்ஸ் சோலோவா தான் இருக்கும், தனியாக தான் பாடுவாங்க. தமிழ்ல டி.எம்.எஸ். கண்ணதாசன், சரிங்களா. அது மாதிரி ஹிந்தியில வந்து இதுல தெலுங்குல வந்து உங்களுக்கு இவர் தான் ஆச்சாரியாங்கிறவர் தான் எழுதியிருப்பாரு. அது கந்தசாலா பாடியிருப்பாரு. ஹிந்தியில வந்து கிஷோர் குமார் பாடினது, எழுதியது அங்கு உள்ள அது யாருன்னு சரியான தகவல் நமக்கு கிடைக்கல. தெரிந்ததுதான் நேயர்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம். தமிழ்லையும் தெலுங்குலையும் வாணிஸ்ரீ தான் ஹீரோயின். அதை முன்னாடி சொன்னோமே. இதுல என்ன ஒரு முக்கியமான விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹிந்தியில ஹேமமாலினி நடிச்சாங்க. அவங்க அந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற வரைக்கும் அந்த தமிழ் வெர்ஷனையும் அவங்க பார்க்கலையாம்.
அது மாதிரி தமிழையும் தெலுங்கையும் பார்க்கலாம் அவங்க. ஏன்னா பார்த்துட்டு அதனுடைய எஃபெக்ட் எனக்கு வந்துடும், அது அவங்கள மாதிரி நடிக்கிறது மாதிரி ஒரு இமிட்டேட் பண்ணுறது மாதிரி ஆகிடும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்கன்னா ஹேமா மாலினி படத்தை பார்க்காமலே அங்கே நடித்தார்கள். அது நடித்து முடித்து இந்த படத்தை அதுக்கு பிறகு பார்த்தாங்களாம். எங்கள் தமிழ் வெர்ஷனையும் தெலுங்கையும் பார்த்தாங்களாம். தமிழ் வெர்ஷனை பார்த்துட்டு அசந்து போயிட்டாங்களாம். ரொம்ப ஆச்சரியப்பட்டதாக ஒரு பத்திரிகை, அது ஹிந்தி சினிமா பத்திரிகைகளில் வந்த செய்தி அது. அது என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ ஒரு ஸோ பியூட்டிஃபுல், அவங்க நடிப்பு மட்டுமில்லை, அவங்க அவ்வளோ அழகாக இருந்தாங்க. இவ்வளோ பிரமாதமாக இருக்கிறவங்க ஏன் நம்ம ஒரு ஹீரோயினாக தமிழில் இல்லையே அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்ணாங்கன்னா ஹேமா மாலினி. நம்ம ஒன்றில் வந்திருக்க வேண்டிய ஒரு ஹீரோயின் எப்படி அது சான்ஸ் இல்லை, இது ஏதோ ஒன்று சம்திங் ஷி ஹாஸ் மிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு மிக அழகு பதுமையாக வருவார் வாணிஸ்ரீ இந்த படத்தில். நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும். நடிப்பு அப்படி இருக்கும் அவங்களுடைய நடிப்பு. அது சொல்லி தெரிவதல்லது, அது டைரக்டர் சொல்லி கொடுத்தது செஞ்சாங்க அப்படிங்கிறத விட ஒரு கிரியேட்டிவிட்டி வேணும் இல்லையா? அந்த கிரியேட்டிவிட்டி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு ஏரோஸ்டாக இருந்தவங்க ஒரு ரிச்சஸ்ட் பர்சனை வந்து அவங்க லவ் பண்ணுறது மாதிரி ஒரு சீனு, அது பண்ணினது மாதிரி பண்ணாதது மாதிரி, அப்படி ஒரு இதை அவர்கிட்ட அவர்கள் லவ் பண்ணால் சரியாக வருமா அப்படிங்கிறத அந்த பேலன்ஸை கரெக்டாக காமிச்சிருப்பாங்க வாணிஸ்ரீ. அதெல்லாம் கூட நான்லாம் கூட செய்யலை அப்படின்னு ஹேமா மாலினி சொன்னதாகவும் அந்த பத்திரிகையில் வந்திருந்தது. நடிகர் திலகம் வந்து இந்த திரைப்படத்தில் மிக சிறப்பாக நடிச்சிருப்பார் அப்படின்னு ஒரு சாதாரண வார்த்தையாக சொன்னோம்னா அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மழை வந்து நீராக கொட்டுகிறது அப்படிங்கிறது மாதிரி ஆகிடும். அது நடிப்பு என்றால் சிவாஜி, சிவாஜி என்றால் நடிப்பு. ஒரு நடிப்புக்கு ஒரு டிக்ஷனரி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவாஜி கணேசன் என்று ஒட்டுமொத்த இந்தியாவே அனைத்து நடிகர்களுமே கூறிய ஒரு வார்த்தை அது. மம்முட்டி இன்னைக்கு சொல்லுவார், சிவாஜி கணேசன் வந்து ஒரு நடிப்பு என்பது என்ன என்பதை நடித்து காண்பிப்பவர் நடிகர் திலகம் அப்படிம்பாரு. அதாவது இப்படிதான் இருக்கணும், ஒரு ரியலாக இருக்கணும் அப்படின்னா சாதாரணமாக போயிடலாமே. ஒரு நடிப்புங்கிறதும் சினிமாவில் ஒரு கேரக்டரை வந்து ஒரு தனியாக காமிக்கணும் அப்படின்னா இதை நடித்துத்தானே ஆக வேண்டும். குறிப்பிட்ட ஒரு கதாபாத்திரத்தை கண்முன் நிறுத்த வேண்டும். அதை சிவாஜி செய்வார். அப்படி எந்த படத்தில் செஞ்சிருக்கிறாரு சிவாஜி கணேசன் அப்படின்னு கேட்டால் எல்லா படத்துலையும் செஞ்சிருக்கிறாங்கிறது தான் ஆன்சர். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரியலாக காமிச்சிருப்பார். குறிப்பாக இந்த பாடலில் உள்ள ஒவ்வொரு அசைவுகளையும் நீங்கள் கூர்ந்து கவனித்தால் தெரியும். மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவு. எனக்கு கிடைத்த ஒரு சின்ன அனுபவம், இந்த பாட்டு டிவியில் போயிட்டு இருக்குது, நானும் ஒரு வெளிநாட்டவரும் வந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது பார்க்கும்போது அவர் சொன்ன கமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவாஜி கணேசனுடைய நடிப்பை அவன் பெரிதுபடுத்தி சொன்னதை விட சிங்கிங் சோ ஃபேண்டாஸ்டிக், அதாவது அத்தனை அருமையாக பாடுகிறார் இவர். சிவாஜி கணேசன் பாடல்களில் நடிக்கும் பொழுது சொந்தமாகவே அவரே பாடுவது போல் தான் நடிப்பார். உதட்டு அசைவு கூட மாறாது. என்ன சொல்லப்போனால் அந்த லிரிக்ஸை முழுமையாக படிச்சுட்டு தான் அது என்ன வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு தான் அந்த பாடலுக்கு நடிக்கவே செல்வாராம் சிவாஜி கணேசன். எவ்வளவு டெடிகேஷன் பாருங்க. லிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மொழிக்கும் அதாவது பெருமை. தெலுங்குக்காரங்கிட்ட கேட்டீங்கன்னா தெலுங்குல தான் நல்லா இருந்தது அப்படிம்பாங்க, ஹிந்தியில் அப்படித்தான். ஆனால் தமிழில் வந்து கண்ணதாசனுடைய வரிகள் அதை எப்படி சொல்றது உண்மையிலேயே அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கும். இதில் ஒன்றுமே ஹைக்கோ, ஒரு ஸ்டன்சாக்கள், ஒரு இரண்டு வரிகளாக இந்த பாடலினுடைய வரிகளை எடுத்துக்கொண்டால் எல்லாமே அவருடைய புருவத்தை உயர்த்த செய்யும். இப்போ நம்ம கேட்டோம்ல, இந்த மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. சந்தத்தை எப்படி உட்கார வைக்கிறதுங்கிறது ஒரு பக்கம். அடுத்தது அந்த உட்கார வைக்கிற வரிகளில் வந்து சத்து இருக்கணும், அது கதையோட ஒட்டி வேற இருக்கணும். கண்ணதாசன் ஜெயிச்சதுக்கு காரணம் அதுதான். நிச்சயமா சந்தங்கள் ஒரு சிறிது 0.0001% கூட இடிபடாத அவ்வளோ அழகா உட்காரம். இது சொன்னது வந்து MS விஸ்வநாதன். சின்னதா கூட இடிபடாத. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒவ்வொரு வரிகளும் வந்து ஒரு ஹைக்கோ புருவத்தை உயர்த்த செய்யும், அப்படி இருக்கும் வரிகள். அது ஒண்ணு. மூணாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கதை அந்த சிச்சுவேஷனுக்கு ஒன்றியதாக இருக்க வேண்டும் வரிகள். இத்தனையும் செய்வார் கண்ணதாசன் அப்படிங்கிறதுக்கு அவர் எழுதின அத்தனை பாடல்களையும் நம்ம சான்றாக சொல்லலாம் தான். குறிப்பாக இந்த பாடலை நீங்கள் இதை முடித்து இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த பாட்டை நீங்கள் ஃபுல்லாக கேட்டுட்டு மியூசிக்காக ஒரு முறை கேட்கணும் அந்த பாட்டை. சரிங்களா? அடுத்த சிவாஜி கணேசன் நடிப்புக்காக பார்க்குறோம்.
அடுத்தது அந்த வேர்ட்ஸ் அந்த எப்படி லிரிக் பண்ணியிருக்காருங்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. மலரைத்தானே நான் பறித்தது கை முள்ளின் மீது ஏன் விழுந்தது. வரிகள் நான் நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்கப்பா அப்படிங்கிற விகல்பத்தை இதை விட சிறப்பா யாரால தர முடியும்? அடுத்தது பாருங்க, சொர்க்கமாக நான் நினைத்தது அது நரகமாக மாறிவிட்டது. இது கூட ஒரு சாதாரண வரிகளாக தெரியலாம், ஆனா டெலிவரியில ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கேவிஎம் பத்தி, இசையமைப்பாளரை பத்தி மாமா அப்படிம்பாங்க செல்லமா வர, அவரை பற்றி நம்ம சொல்லாமல் போனால் அது மிகப்பெரிய பிழை. அது ரீரெக்கார்டிங் அவரு படங்கள்ல வந்து மிக சிறப்பாக இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாம் பாடலை கேட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க. அதை நீங்க ரீரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா இவருடைய ரீரெக்கார்டிங்கை பார்த்து தான் மற்றவர்கள் எல்லாம் இப்படியெல்லாம் செய்யலாம் அப்படியெல்லாம் செய்யலாம் என்று கற்றுக்கொண்டது. இதை வந்து எம்எஸ்சி ஒரு முறை சொல்லியிருக்கின்றார். கேவிஎம்னுடைய ரீரெக்கார்டிங் யாரும் கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு இருக்கும். அவர் மனதில் உள்ளதை பட்டென்று சொல்லுவார். அவர் மற்ற இசையமைப்பாளர்கள் போல அடுத்தவங்களை பெருமையா பேசிட்டா தன்னோட கொஞ்சம் டிகிரேட் ஆயிடுவோமோ அப்படின்னு நினைக்க மாட்டார் எம்எஸ்வி. அப்படி புகழ்ந்திருக்கிறாரு கேவிஎம் ரீரெக்கார்டிங் குறிப்பாக. அதனால இந்த படத்தில் உள்ள அனைத்து இடங்களும் நல்லா இருக்கு. இந்த பாடலில் பயன்படுத்தப்பட்டுள்ள இசைக்கருவிகள் எண்ணிக்கை ஜாஸ்தி அப்படின்னு முன்னாடி சொன்னேன் நான். இதுல கம்பி கருவிகள் நிறைய பயன்படுத்த இருப்பார். முதல்ல வந்து அந்த நீங்க திருவிளையாடல் அப்படிங்கிற படத்துல தான் நிறைய இசைக்கருவிகள் பயன்படுத்தி ஒரு டியூன் போட்டிருப்பார். நான் முன்பே சொன்னேன். இந்த படத்துல வந்து வயலின் அத்தனை எண்ணற்ற வயலின்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த ஃப்ரேஸ்களுக்கு. அதை நான் அடிக்கடி சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கார்ட்ஸ் என்ன கார்ட்ஸ்ன்னு நீங்க ஒரு ஹெட்ஃபோன் வச்சு நீங்க கேட்டா கூட அதை இமிட்டேட் பண்ணி பிடிக்கிறது சிரமம். அது 6th மேஜர் 6th மைனரா, அது 7th வந்து சின்ன நிஷாதத்தை படிக்கிறாரா பெரிய நிஷாதத்தை படிக்கிறாரா, அது ஒன்று கீபோர்டில் வச்சு பார்த்தா தெரியும் நமக்கு. அப்படிங்கிற மாதிரி இருக்குமே. அது குறிப்பா அந்த கார்ட்ஸ் ஒர்க் நிறைய இருக்குமே இந்த படத்துல வர்ற இந்த இன்டர்வியூ செக்ஷன்ஸ்ல எல்லாம். நீங்க ஒரு மியூசிக் தெரிஞ்சு நீங்க ஒரு இசைக்குழுக்கு நீங்க கீபோர்டு வாசிக்கிற ஆளா இருந்தா நீங்க நிச்சயமாக இதை கூர்ந்து கவனிக்கணும். என்னென்ன கார்ட்ஸ் இதுல பயன்படுத்தி இருக்கிறாரு கேவிஎம் அப்படின்னு. ரிஷபம், அந்தரகாந்தாரம், பஞ்சமம், அதோட சேர்த்து நிஷாதம் 1. இதை நீங்க பிடிச்சு பாருங்க. அது ஒரு கார்டு வரும். அந்த கார்டு இந்த படத்துல வந்து இந்த பாடல ஒவ்வொரு இடத்துலயும் வரும். அது அந்த டேர்னிங் பாயிண்ட் திரும்பது பார்த்தீங்களா, ஒரு கர்வ் அடிக்கும். அந்த கர்வ் அடிக்கும் போது அந்த இடத்துல வைப்பாங்க. அதை சினி போட்டோகிராஃபி ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாரு வின்சென்ட். தமிழ்லையும் ஹிந்தியிலும் வின்சென்ட் தான் ஒளிப்பதிவதுக்கு. தெலுங்குல தான் வேற ஆளு. தெலுங்குல வந்து வெங்கடரத்னம் அப்படிங்கிறவர் தான் கேமரா பிடிச்சிருப்பாரு, அதாவது ஒளிப்பதிவு பண்ணியிருப்பாரு. வின்சென்ட் தான் ஹிந்தியில பண்ணியிருப்பாரு. ஹிந்தி வெர்ஷன் நீங்க அந்த படத்தை பார்த்தீங்களா என்னன்னு தெரியாது. அதுல ஒளிப்பது வேற லெவல்ல இருக்கும். அது தமிழ்ல கூடுமான வரைக்கும் இன்டோர் ஷூட்டிங் தான் அதுல ஜாஸ்தி. அந்த பங்களாக்குள்ளேயே தானே எல்லாம் பண்ணியிருப்பாங்க பெரும்பாலும். மற்றபடி வெளிப்புற படப்பிடிப்புல வந்து அவர் நிறைய இல்லை. ஒரு 20-25%, 30% மேல இல்லை இந்த படத்துல, தமிழ் வெர்ஷன்ல. அவ்வளவு அழகாக படம் பிடித்திருப்பார் வின்சென்ட். வின்சென்ட் மிகப்பெரிய பாராட்டுக்குரியவர் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. கேமராக்களை மிக நேர்த்தியாக கையாளுவர் வின்சென்ட். யாருமே எதிர்பார்க்காத மிக பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி பத்திரிகையில் வந்த ஒரு புதினத்தை, ஒரு நாவலை சற்றேறக்குறைய தில்லானா மோகனாம்பாள் வெற்றி பெற்றது போல 3 மொழிகளிலுமே இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது என்பதுதான் சிறப்பிற்குரிய செய்தி. ஏனென்றால் புதினம் நாவல் படமாக்கப்படும் பொழுது சில சமயங்களை சொதப்பிவிடும். உதாரணத்திற்கு விக்ரம், சுஜாதா நாவலாக எழுதும் பொழுது திரைப்படத்தை விட தாண்டி நிற்கும் அந்த கதை. ஆனால் அதை சினிமாவாக எடுத்து நாம் காட்சிமைப்படுத்தி அது பார்க்கும் பொழுது உண்மையிலே வெறுத்து போனோம். நீங்கள் எப்படியோ நான் வெறுத்து போனேன். பொதுவாகவே நாவலை திரைப்படமாக எடுப்பது என்பது ஒரு சேலஞ்ச் ஒர்க். அதில் வெற்றி கண்டது இந்த திரைப்படம் என்றே கூற வேண்டும். அடுத்தபடியாக நான் தரப்போகும் படமும் ஒரு பழைய பாடல் தான் ரிவ்யூ செய்வதாக இருக்கின்றேன். விரைவில் காத்திருங்கள் என்று உங்களுக்கு ஒரு ஜாக்கிரதை, ஒரு காஷன், ஒரு எச்சரிக்கை தருகின்ற நேயர்களே. மீண்டும் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வழக்கமாக நான் சொல்லிக் கொள்வது உங்கள் அனைவருக்கு அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து. நன்றி, வணக்கம்.